சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். முதலமைச்சர் விஜயின் 100 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்கிறது என கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். பஞ்சாயத்துகள் எல்லாம் முன்னாடி எல்லாம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் டைரக்ட் டெண்டர் இருந்தது. இப்போ அதை எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வரதுனால மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தம் நிறைய அதனால ஒரு முறைகேடுகள் தவிர்க்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுபோல நேற்றைக்கு கூட தமிழ் தாய் வாழ்த்தை முதல் எல்லா அரசு அலுவலகங்களையும் முதல்ல பாடணுங்கிற நல்ல ஒரு தனி தீர்மானத்தை கொண்டிருக்காங்க. இப்படி பல துறைகளையும் இந்த தாவேக அரசு இன்னைக்கு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வரக்கூடியது. ஒரு 100 நாட்கள்ல ஒரு சிறப்பான முன்னெடுத்து வர்றாங்க. யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. தாவேக அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டியது இந்த லஞ்சம் ஒழிப்பு ரொம்ப மும்முரமாக நடக்குது. அந்த ஒழிப்புல நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னது லஞ்சம் கொடுக்கவே கூடாது, கேட்டாலும் கொடுக்காதுங்க, கொடுத்தாங்க அப்படின்னு ஆணித்தரமா சொன்ன ஒரே முதலமைச்சர் விஜய் தான். தாய் மாமன் சீர் அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். அது மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க. அப்புறம் இப்போ காவல் நிலையத்தில் நம்ம புகார் கொடுத்தா உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து அதற்கான தீர்வை காண்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தாவேக அரசின் செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் நல்லதாக செயல்பட வாழ்த்துக்கிறேன். இன்று தாவேக அரசு ஆட்சி அமைத்து 100வது நாள் இன்றைக்கு மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறை சென்ற ஆட்சியை விட சிறப்பாக அனைத்து நடவடிக்கைகளும் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்கிறது. குறிப்பாக வேலை இல்லாம பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழகத்திலே பல்வேறுபட்ட சொல்லன்னா துயரத்துக்குள்ளாகி கொண்டிருக்காங்க. வேலை வாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செய்து கொண்டு வேலை கிடைக்கும் எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டு இந்த நேரத்துல வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய தமிழக முதலமைச்சருடைய கடமை என்பதை உணர்ந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக தனியார்களை ஊக்குவிக்காத ஒரு போக்கு என்பது கவனத்தில் கொள்ளலாம். இப்போ இந்த கடந்த ஆட்சியை விட இப்போ என்னன்னா நம்ம இந்த அரசு அலுவலகங்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. மக்களுக்கான தீர்வும் உடனடியாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டேஷன்ல இருக்கட்டும், இந்த போலீஸ் எல்லாம் இப்போ ஃப்ரீயா அவங்களுக்கு உள்ள உரிமையை அவங்க கிளியரா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் மக்களுக்காக சிறப்பாக செயல்பட்டு தெரிய வருது. இன்னையோட தாவேக அரசு பதவியேற்று 100 நாட்கள் முடிவடைந்திருக்கு. முதல்ல அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா இந்த கனிம வளம் கேரளத்துக்கு கடத்துறது. இது 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இது மத்திய அரசு அவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க, எங்களால எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஊர்ல சொல்லிட்டு இருந்தாரு. அது மக்களும் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்ததுல ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்தே இந்த கனிம வளங்கள் கேரளாவுக்கு போறது தடைபட்டிருக்கு. இதனால விபத்துகள் பெருமளவுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறைஞ்சிருக்கு. இது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நல்ல இது பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல சப்போர்ட் பண்றாங்க. நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இளைஞர்கள் என்னன்னா அரசியல்ல நல்ல ஈடுபாடு பண்றாங்க, நியூஸ் பாக்குறாங்க. இன்னைக்கு நேரமேல இளைஞருக்கு அரசியல் என்ன, எம்எல்ஏனா என்ன, ஒரு சட்டமன்ற கொறடானா என்ன, அது எதுவுமே தெரியாது. இன்னைக்கு அதெல்லாம் தேடி படிக்கிறாங்க. நல்ல ஒரு மாற்றம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனோம்னா எப்படி பார்த்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு சான்றிதழ் வாங்க போனாலுமே நம்மளை போட்டு அலக்கடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம போனா நமக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் தர்றாங்க. நம்ம போற வேலைகள் சீக்கிரமா முடியுது. அது மாதிரி முதல்வரின் முகவரியில நம்ம புகார் பண்ணாலுமே உடனடியா அதுக்கான ரிப்ளை எல்லாம் நமக்கு கிடைக்குது. சம்பந்தப்பட்ட அலுவலகத்துல இருந்து நம்மளை தொடர்பு கொண்டு நமக்கு உரிய இதெல்லாம் தராங்க. நல்லா இருக்கு இந்த ஆட்சி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.